ப்ரோ, தமிழ் சினிமாவில் எந்தெந்த படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ? எனக்கு தேவர் மகன், கிழக்கு சீமையிலே நம்ம அருள்நிதி நடித்த வம்சம் இருக்குது பாருங்கள், அதில் வருமே மன்னாதி மன்னர் அப்படிங்கிற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ப்ரோ, உங்களுக்கு எந்தெந்த படங்கள் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ? எனக்கு நம்ம பாரஞ்சித்தோட அட்டக்கத்தி, அப்புறம் நம்ம மாரி செல்வாஜியோட பரியேறும் பெருமாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இதுதான் ப்ரோ சொல்கிறது. ஏன் ப்ரோ எப்போ பார்த்தாலும் ஜாதி வெறி பிடிச்சே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒத்துமையாக இருப்போம் ப்ரோ. காலம் எவ்வளோ மாறிக்கிட்டு இருக்கு, எப்போ பாரு ஜாதி 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 தான். போங்க ப்ரோ. இயக்குனர் பாரஞ்சித். அவசரப்படாதீங்க, ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்க. பார்த்துட்டு அதுக்கு பிறகு கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. மறக்காம சக்தி FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ் சினிமாவில் காதல் எப்படி இருக்குன்னா, கதாநாயகன் கதாநாயகியை துரத்தி துரத்தி காதலிப்பார். ஓகே, இப்போ சொல்லு. ஊர்ல உனக்கு வேற பொண்ணே இல்லையா? இல்ல யாரும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? எதுக்கு ஏன் பின்னாடி சுத்துற? வேற வழியே இல்லாம நம்ம கதாநாயகியும் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்க கூட சிரிச்சு பேசணும், சண்டை போடணும், உங்க தோல்ல சாஞ்சு ஆடணும். இன்னைக்கு மாதிரி எப்பவுமே உங்க மேல நான் பைத்தியமா இருக்கணும். I want to make love to you. அதுக்கு பிறகு என்ன? பாட்டு தான். பாட்டுக்கு பிறகு கதாநாயகியோட அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். அப்பா சொல்லுவாரு, அவனை நீ காதலிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? நான் செத்தப்புறம். எனக்கு என் அப்பா தான் முக்கியம், அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு காதலி சொல்லுவாங்க. அப்பவே என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிக்க வேண்டியதானங்க? அன்னைக்கு ஏதோ ஒரு எமோஷனலா சொல்லிட்டேன். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ பாபு. மை லவ் இஸ் ட்ரூ பட் ஐ கான்ட் மேரி யூ. அதுக்கு பிறகு நம்ம கதாநாயகன் என்ன பண்ணுவார்னா, மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போதுன்னு பாட்டை பாடிக்கிட்டு மதுபோதைக்கு அடிமையாகிட்டு, தேவதாசும் நானும் ஒரு ஜாதி தானுங்க, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடு வீதி தானுங்க அப்படின்னு பாட்டை பாடிக்கிட்டு, காதல் இல்லாதலாம் வாழ்க்கையாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் வாழ்க்கையே அழிச்சுக்குவார். இப்படி தான் தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் காதலை வேறொரு கோணத்தில் காட்டினது நம்ம இயக்குனர் பாரஞ்சித் தான். அதை நீங்கள் அட்டக்கத்தியில் பார்க்கலாம். நதியாவா திவ்யாவா, திவ்யாவா நதியாவா, இதுவா அதுவா இதுவா அதுவா இதுவா, திவ்யா நதியா, திவ்யா நதியா. தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் இந்த கருப்பாக இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாமே கெட்டவங்க தான் அப்படின்னு தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் காட்டியிருப்பாங்க. கபாலின்னு பேர் இருந்தாலே அவங்க கெட்டவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு காலங்காலமாக தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்தா நமக்கு முதலாக கபாலிங்கிறது ஹீரோக்கு வைக்கலாம், அவங்களாம் ஹீரோங்க, அவங்களும் நல்லவங்க, அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு முதலாக சொன்ன ஒரு இயக்குனர் பாரஞ்சித் கபாலி படத்தில் சொல்லியிருப்பாரு. ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நல்லவங்க கெட்டவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதனால ஆடை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அடித்து சொன்னவரும் நம்ம இயக்குனர் பாரஞ்சித் தான். ட்ரெஸ்ஸிங் வச்சே மட்டம் தட்டுவாங்க. யார் முடிவு பண்றது? இவங்க மட்டும்தான் இப்படிதான் ட்ரெஸ் போடணும்னு மாத்தணும். தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் பெண்கள் குனிஞ்ச தலை நிமிராமல் நடக்கணும். 4-5 பேர் கிண்டல் பண்ணுவாங்க, அப்போ கூட அமைதியாக இருக்கணும். அந்த நேரத்தில் ஹீரோ வந்து அந்த 4 பேரையும் அடிச்சு போட்டுருவாரு. அடிச்சு போட்ட பிறகு கதாநாயகி கதாநாயகன் காதல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன? பாட்டு தான். இப்படி தான் நம்ம தமிழ் சினிமாவை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் முதல் முறையா அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு காட்டினவரும் நம்ம இயக்குனர் பாரஞ்சித் தான். நம்ம தமிழ் சினிமாவில் கணவன் மனைவி எப்படி இருக்குன்னா, காலையில் 5 மணிக்கு எல்லாம் வச்சு மனைவி எழும்பி கணவனை காலை தொட்டு கும்பிட்டு, நீங்கள் தான் என் தெய்வம், நீங்கள் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு கும்பிட்டு கணவனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, இன்னையிலேருந்து எனக்கு எல்லாமே நீங்கள் தான். கணவன் ஏதாவது தப்பு பண்ணா அது தப்பு கிடையாது, ஆனால் மனைவி ஏதாவது தப்பு பண்ணிட்டா தண்டிக்கப்படுவாங்க. அது பெரிய குற்றமாக இருக்கும். அப்புறம் கல்லானாலும் புருஷன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லி கணவன் பேச்சை கேட்டு அடங்கி இருப்பாங்க. ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. கணவன் மனைவி எப்படி ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு முதலாக தமிழ் சினிமாவில் காட்டின ஒரு இயக்குனர்னா அது பாரஞ்சித். உங்களை பார்த்து உங்களுக்கு இது முடியாதுங்க, உங்களுக்கு வராதுங்க,
நீங்களாம் எங்கெங்க இந்த இடத்துக்கு வர போகிறீங்க அப்படின்னு யாராவது உங்களை ஓரம் கட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஒன்றும் யோசிக்காதீங்க, இது நம்ம காலம், உங்களால் முடியும், நீங்கள் வாங்க அப்படின்னு சார்பட்டா பரம்பரையில் நமக்கு நம்பிக்கையை கொடுத்தவர் தான் இயக்குனர் பா. ரஞ்சித். ஐயா இதுகிட்ட யாராடுவா க்ளோஸ் கூட போட தெரியாது. உன் கண்ணில் பயத்தை பார்த்துட்டேன். சார்பட்டா பரம்பரையில் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம கத்துக்கிறதுக்கு. ஒருத்தன் தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு சார்பட்டா பரம்பரை பெரிய உதாரணம். அதே மாதிரி நம்ம தோல்வியில் இருக்கும்போது நம்ம மனைவி அம்மா எவ்வளோ நமக்கு சப்போர்ட் பண்ணும், குடும்ப உறவுகள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொன்ன படமும் சார்பட்டா பரம்பரை தான். நண்பனுடைய முக்கியத்துவத்தையும் சார்பட்டா பரம்பரையில் சொல்லியிருப்பாங்க. இது நம்ம தமிழ் சினிமாவில் இயக்குனர் பா. ரஞ்சித் அப்படின்னு சொன்னாலே சில பேர் ஆதரிக்கிறவங்களும் இருக்காங்க, எதிர்க்கவங்களும் இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் நம்ம இயக்குனர் பா. ரஞ்சித் மேலே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பா. ரஞ்சித்தினுடைய வருகைக்கு பிறகு தான் இப்போ நம்ம மாரி செல்வராஜ் அவருடைய பரியேறும் பெருமாள், ஜெய் பீம் இப்படியான படங்கள் வாரத்துக்கு முக்கியமாக அந்த வழியை திறந்து விட்டவரே நம்மளுடைய பா. ரஞ்சித் தான். அட்டக்கத்தி மாதிரி படங்கள் வந்தும் வணிக ரீதியாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிற நிரூபித்து காட்டினவரும் நம்ம பா. ரஞ்சித் தான். அவருடைய படம் வருது அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு புரட்சி வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை சில பேர் ஆதரிப்பாங்க, சில பேர் வெறுப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் தமிழ் சினிமாவில் இயக்குனர் பா. ரஞ்சித் தவிர்க்க முடியாத ஒரு ஆளாக இருந்துக்கிட்டே இருக்கு. அவரோட தங்கலான் திரைப்படம் வெளியாக போகுது. நம்மளுடைய ஷியான் விக்ரம் நடிச்சிருக்காரு. நிறைய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த படம் எப்படி வரப்போகுது, வந்த பிறகு தான் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கட்டாயம் ஏதோ ஒரு புரட்சி வெடிக்க போகுது, அது மட்டும் நமக்கு தெரியுது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பார்த்தவனுக்கு ஒரு கேள்வி கேட்க தோணும். ஓ, நீங்கள் எல்லாம் பா. ரஞ்சித் ஆளா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அப்படி கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களோட விஷயம் சொல்லவா? நீ எந்த சாதி நினைக்கிறையோ அந்த சாதிடானா. ரத்தத்துல சாதியை பார்க்காத, மொத்தத்துல நான் உழைக்கிற சாதி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.